Hello friends, welcome to Pap Studio. நான் பூபாலு முனுசாமி. இது ஆண்ட்ராய்ட் கம்போஸ் டியூட்டோரியல். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் 3 to 4 weeks வந்து ரொம்ப பிஸி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தோம். அது ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம அப்ளிகேஷனோட பேர் வந்து ஃப்ரெஷ் லுக் இஸ் அ பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்போஸ்லேயே பில்ட் பண்ணது. ஸோ இந்த சோர்ஸ் கோடு ஐம் நாட் கோன் டு ஷேர் வித் யூ பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் சோர்ஸ் கோட் பிகாஸ் ஐம் கோன் கிவ் இட் ஃபார் த கிளைண்ட். ஓகே, client is myself is a client, so I don't want to reveal the code at the moment. However, when I developing the compose application, I come across few edge cases, a few places where I get struggle. So I'm just want to share those information with you so that it could be helpful for everyone. Okay, so that's the intention of this tutorial. I don't have a clear picture what I'm going to talk, but when I go forward, like I just touch bases all the different scenario I come across. Okay, without wasting much time, let's get into the video. Okay, the first thing I'm going to talk about is a progress bar. Usually progress bar indicator வந்து நம்ம very often going to use it in our applications. அப்படின்னும் போது ஸோ progress bar எப்படி ஷோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ்வலாக ஒரு ஐடியா இருக்கும். ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணும்போது ஒரு பட்டன் லாகின் பட்டனோ கெட் ஓடிபி பட்டனோ கிளிக் பண்ணும்போது we will show the progress bar, then we will make a service call வந்து ரெஸ்பான்ஸ் வந்தோடனே இது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸோ வந்தவொடனே நம்ம என்ன பண்ணணும், progress bar டிஸ்மிஸ் பண்ணிட்டு then we will do the rest of the steps. ஓகே, அதுபோல் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் பட் கம்போஸில் வந்து அது போல் வந்து சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. கீப் இன் மைண்ட், கம்போசபிள் வந்து இஸ் அ ஸ்டேட் மிஷின். நீங்கள் சீக்வென்ஷியலாக திங்க் பண்ணதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டேட் மிஷின் மாதிரி திங்க் பண்ணணும். இல்லைனாக்கா வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம இந்த சினாரியோ எடுத்துக்கலாமே, இந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆன் கிளிக் ஈவெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனும் கால் பண்ண முடியாது. என்னுடைய ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த காம்பனண்ட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்போசபிள் யூனிட்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்படி இருக்கும்போது அது ஒரு பை இட் செல்ஃப் இட்ஸ் பிகம் கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ வேர். இது வந்து கம்போசபிள் ஃபங்க்ஷன். ஏன்னா உள்ள டயலாக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் இண்டிகேட்டர் கம்போசபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் வில் பிகம் கம்போசபிள் ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும் போது இது என்ன பண்ணுனாக்கா, இந்த ஆன் கிளிக்குள்ளே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் கம்போசபிள் பிளேசஸ். ஓகேவா, அப்படின்னும் போது நீங்கள் இந்த ப்ரோக்ரஸ் பார் இங்கே சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமிங் மைண்ட் செட்டில் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்கா, இது ஒரு எரர் மெசேஜ் காட்டும். கம்போசபிள் இன்வொகேஷன் கேன் ஒன்லி ஹேப்பன் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்போசபிள் ஃபங்க்ஷன், விச் மீன்ஸ் யூ கேன் கால் த கம்போசபிள் ஃபங்க்ஷன் ஒன்லி ஃப்ரம் த another கம்போசபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், இது ஆல்ரெடி கம்போசபிள் ஃபங்க்ஷன் தானே, பட் ஆன் கிளிக்குள்ளே வந்து ஏன் கம்போசபிள் ஃபங்க்ஷன் ஆகுதுனாக்கா, ஆன் கிளிக்குன்னு வந்து பிகம் த கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அது இந்த பட்டன் வந்து ஈவன் தோ இட்ஸ் ஸ்டில் இன் கம்போசபிள் ஃபங்க்ஷன், இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து will not become a composable function. That's what I'm trying to say. It's a callback function. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரோக்ரஸ் பார் காட்டுது, அந்த கிளிக் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது எப்படி ப்ரோக்ரஸ் பார் காட்டுது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணனாக்கா, உங்கள் மாடல்லையோ இல்லை ஒரு வேரியபிளை மெயின்டைன் பண்ணி அந்த வேரியபிளோட ஸ்டேட்டை நீங்கள் மாற்றணும். நான் ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ரஸ் பார்க்குன்னு தனியாக ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கேன். தட்ஸ் அ மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ. அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டேட் ஒன்று அப்டேட் பண்ணுறோம், ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ரஸ் பார் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ரஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டேட் மிஷினை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கான்ஃபிகர் பண்ணிடுறேன். இந்த வியூ மாட்டுக்கிற ப்ரோக்ரஸ் எடுத்துங்க, கலெக்ட் அஸ் ஸ்டேட், அந்த வேல்யூ ஏற்றுட்டு அந்த ஸ்டேட்டை வந்து மாறும்போது, இன்கேஸ் அந்த ஸ்டேட்டஸ் வந்து லோடிங்னு இருக்கும்போது மட்டும் ப்ரோக்ரஸ் பார் காட்டுங்க. சக்ஸஸ் என்னும்போது அதுக்கேற்ற மாதிரி மற்ற வேலையை பாருங்கள். அதே நேரத்தில் எரர் இருக்கும்போது அந்த ஓடிபி எரர் மெசேஜும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டேட் மிஷின் வந்து இந்த ப்ரோக்ரஸ் பார்ன்ற பராமீட்டர் வச்சு கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நான் யூசர் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரோக்ரஸ் பாரோட வேல்யூவை வந்து நான் லோடிங் அப்படின்னு அப்டேட் பண்ணனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் சக்ஸஸ்ன்னு அப்டேட் பண்ணியிருந்தேனாக்கா இந்த சக்ஸஸ்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எரனுக்கு இந்த அப்டேட் பண்ணியிருந்தா எரன்ற ஃபங்க்ஷன் அப்டேட் ஆகும். ஸோ இது போல் தான் ஒரு ப்ரோக்ரஸ் பாரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மியூட்டபிள் லைவ் டேட்டா வர்சஸ் மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ. மியூட்டபிள் லைவ் டேட்டாவும் மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோவும் ஆல்மோஸ்ட் சேம், பட் there is only one minor difference.
mutable live data can accept the null value, whereas mutable state flow will not accept the null value. Mutable state flow you have to give some empty parameters or default values to that specific parameters. Okay, that's the only thumb rule. எப்போ mutable state flow யூஸ் பண்ணலாம், எப்போ mutable live data யூஸ் பண்ணலாம்னாக்கா, mutable live data நல்ல அக்செப்ட் பண்ணணும், நல்ல வச்சு நீ ஏதோ ஒரு வேல்யூ பண்ணணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக யூ சப்போஸ் டு கோ ஃபார் அ மியூட்டபிள் லைவ் டேட்டா. அதே நேரத்தில் மியூட்டபிள் லைவ் டேட்டா நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த வேல்யூஸ் மியூட்டபிள் லைவ் டேட்டாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ அண்ட் ப்ராசஸ் பண்ணுற வேல்யூ வித்தின் அ வியூ மாடலுக்குள்ளே யூஸ் பண்ணணும். அதாவது அதை கம்போஸ்க்கு டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. You have to use it within a view model for some reference. But கம்போஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கம்போஸ்க்கு நீங்கள் பைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது that's supposed to go via the mutable state flow. That is the best practice. ஏன் mutable state flow வழியாக போகணும் அப்படின்னாக்கா, இந்த கம்போசபிள்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ அங்கே இருக்க பேராமீட்டர்ஸ் இங்கே பைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, யூ சப்போஸ் டு யூஸ் அ கலெக்ட் ஆஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா, இப்போது நீங்கள் லைவ் டேட்டா கொத்தைன்னு வச்சிங்கன்னா, லைவ் டேட்டா கொடுக்கும்போது மியூட்டபிள் கலெக்டர் ஸ்டேட்டில் state it will accept some default parameter for sure. It won't accept the null values. Okay, அப்படின்னும் போது நீங்கள் அங்கே null value accept பண்ணியிருந்தாலும் இங்கே ஒரு default value நீங்கள் இந்த parametersக்குள்ளே கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படின்னும் போது லைவ் டேட்டாவோட அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ், அந்த யூனிக்னஸ் இருக்குல்ல, null value accept பண்ணுற யூனிக்னஸ் இங்கே டிஃபீட் ஆகுது. அதனால் நீங்கள் மியூட்டபிள் லைவ் டேட்டா ஏதாச்சும் ஒரு வேல்யூ கலெக்டாக ஸ்டேட்னு சொல்லிட்டு நீங்கள் கம்போஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சுனாக்கா, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா, go for mutable state flow instead of mutable live data. Flow versus callback flow. ஒரு ஃபங்க்ஷன் flow ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் டேட்டாவை the same kind of data ரெகுலர் இன்டர்வலில் எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எமிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சீக்வென்ஷியலாக இந்த ஆப்ரேஷன் சீக்வென்ஷியலாக நடக்குது. இந்த சீக்வென்ஷியல் அப்படின்ற போர்டு ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சீக்வென்ஷியலாக நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் இருந்துச்சுனாக்கா நெட்வொர்க்கை ஃபெச் பண்ணிவிட்டு அந்த ஃபெச் பண்ண இன்ஃபர்மேஷனை கேஷில் சேவ் பண்ணிட்டு எமிட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லைனாக்கா இஃப் சம்திங் கோஸ் ராங் அப்படின்ற பட்சத்தில் எமிட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் எமிட் பண்ணுது. அதே நேரத்தில் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா லோக்கல்லேருந்து அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாவை ரிட்ரை பண்ணி சக்ஸஸை எமிட் பண்ணுது. இதில் எங்காச்சும் எரர் வந்துச்சுனாக்கா கடைசியில் எமிட் எரர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எமிட் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் சீக்வென்ஷியலாக ஒன் ஆஃப்டர் அனதராக நடக்குது. ஸோ இதுதான் ஃப்ளோ. ஓகே, கால்பேக் ஃப்ளோ எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க, தட் ஃபங்க்ஷன் வில் டூ த ஆப்ரேஷன் அசிங்க்ரனஸ் மேனர். அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை கால்பேக் மூலமாக தருது அப்படின்ற சினாரியோஸில் தான் நீங்கள் கால்பேக் ஃப்ளோ யூஸ் பண்ணணும். கால்பேக் ஃப்ளோஸில் என்ன பண்ணணுனாக்கா, யூ ஹேவ் டு வெயிட் த கால்பேக் டு பி கம்ப்ளீட்டட். ஓகேவா, அதுதான் மெயின் இன்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கால்பேக் ஃப்ளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட்டு இன்வோக் பண்ணும்போது லோடிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ் நான் எமிட் பண்ணிடுறேன். கால்பேக் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரை சென்ட் தான் கொடுக்கணும் எமிட்க்கு. யூஸ்வலாக நம்ம ஃப்ளோவில் எமிட் அப்படின்ற வரும், இதில் ட்ரை சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபயர் பேஸ் ஆத்தென்டிகேஷன் கெட் சைன் இன் வித் கிரெடென்ஷியல். இது பார்த்தீங்கன்னாக்கா அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதனுடைய ரெஸ்பான்ஸ் நமக்கு இம்மிடியேட்டாக வராது. இட் வில் கிவ் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் த்ரூ அனதர் கால்பேக் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, இந்த ஃபங்க்ஷன் முடிகிறவரையும் வி ஹாவ் டு வெயிட் டு அண்டர்ஸ்டாண்ட் whether the given credential is works or not அப்படின்ற. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் கால்பேக் ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். கால்பேக் ஃப்ளோ நீங்கள் போட்டுட்டு இங்கே await க்ளோஸ் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக போட்டு ஆகணும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் புட்டிங் திஸ் ஒன், நீங்கள் என்ன நினச்சின்னா கால்பேக் ஃப்ளோ இது வெயிட் பண்ணாது, இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தரும்போது லோடிங் கடைசி ஸ்டேட்டஸ்னால் லோடிங், அந்த லோடிங்கிற ஸ்டேட்டஸ் தான் சுற்றிட்டே இருக்கும். ஸோ பி மைண்ட்ஃபுல், யூ ஹவ் டு யூஸ் த await க்ளோஸ் வென் எவர் யூ யூஸ் த கால்பேக் ஃப்ளோ அண்ட் யூ ஹவ் டு யூஸ் த ட்ரை சென்ட், ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் எமிட். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான சினாரியோ. இந்த சினாரியோ நிறைய ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் வந்திருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்காங்க. இந்த சினாரியோவில் யாராவது புதுசாக காட்லினுக்கு வராங்களோ அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. நம்மளோட அசம்ஷன் என்னன்னாக்கா, பேசிக்காக ஒரு மியூட்டபிள் லைவ் டேட்டா இருக்கும், மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ இருக்கும். அந்த ஆப்ஜெக்டில் ஏதாச்சும் மாடிஃபை ஆனாக்கா
நம்மளுக்கு வந்து அப்சர்வர் கால் ஆகும், நோட்டிஃபிகேஷன் கால் ஆகும். நோட்டிஃபிகேஷன் கால் ஆனோடனே கம்போஸ்லையோ இல்லை நார்மல் ஃப்ராக்மெண்ட்லையோ அதில் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாலோ இல்லை லிசன் பண்ணியிருந்தாலும் கனெக்ட் ஸ்டேட் போட்டு கம்போஸில் லிசன் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகி யூஐயில் காட்டும். அதுதான் நம்மளோட அசம்ஷன்ஸ். ஓகே, அது வந்து நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை நார்மல் ஜெனரிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வேறஸ் இஃப் யூ ஆர் அப்டேட்டிங் த ஆப்ஜெக்ட் ஆர் எஸ்பெஷலி a லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோ வந்து சரியாக ட்ரிகர் ஆகாது. நம்ம என்ன நினச்சிட்டு போனாக்கா, ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுட்டேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு பீப்புள் ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்னு வச்சிங்களேன். அதோட ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணது மூலமாக அதோட ரெஃபரன்ஸ் வந்து அப்டேட் ஆகாது. ஓகே, ஸ்டில் இட்ஸ் பாயிண்டிங் டு த சேம் ரெஃபரன்ஸ். அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுனாக்கா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து டாட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த டாட் காப்பி மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணி புது ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த மியூட்டபிள் ஸ்டேட் லைவ் டேட்டாவை அப்டேட் பண்ணது மூலமாக உனக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸ்பெஷலி வந்து இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படின்னாக்கா, ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் ஃப்ளோ அல்ல மியூட்டபிள் லைவ் டேட்டா வந்து எடுத்துருக்காங்க. பட் தட் அக்செப்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்காங்க. இந்த கேஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன்ஃபோ தான் ஆப்ஜெக்ட்டு. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இந்த லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன்ஃபோ ஆப்ஜெக்ட்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன்ஃபோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணது மூலமாக அந்த ரெஃபரன்ஸ் வந்து will not get change. that's a reason. ஸோ அப்படின்ற சமயத்தில் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணது, எப்படி இதோட சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது அப்படின்னாக்கா, யூ ஹவ் டு டெம்பரரி அந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாக்கா, யூ ஹவ் டு கிரியேட் டெம்பரரி ஆப்ஜெக்ட். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லிஸ்ட் ஆஃப் ஆன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நான் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். மியூட்டபிள் லைவ் டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பழைய ஆப்ஜெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் லிஸ்ட் ஆஃப் அரேக்குள்ளே வச்சுட்டு, எப்போ இந்த அரே வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு, கடைசியில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல மெயின் ஃப்ளோ மேலே, அதுக்கு வந்து அப்டேட் பண்ணது மூலமாக நியூ ரெஃபரன்ஸ் போய் அங்கே சேரும். நியூ ரெஃபரன்ஸ் மூலம் அங்கே போய் வரதுனால உங்களுடைய அந்த சேஞ்ச் லைஃப் சைக்கிள், அந்த சைக்கிள் இருக்குல்ல, ஆன் சேஞ்ச் லிசனரும் கால் ஆகும், அப்சர்வரும் கால் ஆகும், அப்ராப்ரியேட் டேட்டாவும் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்கன்செப்ஷனும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் வந்து அரேக்குள்ளே வந்து ஆப்ஜெக்டை ஆட் பண்ண உடனே எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. தட் வில் நாட் ஹேப்பன். யூ ஹவ் டு அப்டேட் தட் ரெஃபரன்ஸ் விச் இஸ் very more important. Okay, so that's all from me now. So if you have any question, feel free to ping me, and you can send an email as well. So please do share this information with a lot of people. So otherwise I'm gonna focus on more project rather than doing some YouTube videos. However, please ping me if you need any help or something. Okay, please do support this channel, and do share with your colleagues, especially who are trying to learn the Kotlins and who are trying to build the applications. And thank you so much for your wonderful support. Bye bye.